ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 3 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 பார்ட் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரியா? 2 கிளாஸஸ் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 11 டைப் வந்து மாடல் வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் உள்ள மாடல் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 12, 13, 14, 16, 17, 18 அப்படின்னு சொல்லி ஒரு 6 டைப் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ வந்து கையில வந்து நோட், பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ இல்லையா, இந்த மாதிரி நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போதே பாஸ் பண்ணி கொஸ்டினை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் கிளியராக ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தமிழ்லேருந்து, ஜிஎஸ்லேருந்து, மேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் தெளிவாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹோம் பேஜில் தேடுறதை விட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? சரி. இப்போ டைப் 12 ஃபர்ஸ்ட் டைப் அதானே? டைப் 12. ஓகேவா? ஸோ என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 7 அண்ட் 13 லீவ்ஸ் எ ரிமைண்டர் 3 இன் ஈச் கேஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது அர்த்தம் என்னன்னா, 4, 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுபடும் பொழுது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்றேன் கேட்குறாங்கப்பா. சரியா? அதாவது 4, 7, 13 சரியாப்பா? இது 3 எண்களாலையுமே வகுப்படும்போது, ஓகேவா? ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் தனித்தனியா வகுப்படும்போது, மீதி 3ஐ தரக்கூடிய மீதி வந்து என்னப்பா? மீதி வந்து 3 வருதாம்ப்பா. மீதி 3 சரியா? இந்த 3 எண்கள வச்சு நம்ம ஒரு நம்பர வந்து வகுக்கும்போது, ஸோ அதுல வந்து ரிமைண்டர் வந்து பேலன்ஸ் வந்து 3 வந்து வருதாம். சரியா? ஸோ அந்த 4 இலக்க எண் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதுக்கு வந்து கொஷின் மட்டும் தான் இங்க எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சொல்றேன். ஸோ இதே வந்து நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ வந்து 9138. ஸோ பி. அடுத்து அடுத்து சி. ஓகேவாப்பா. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நம்பரால 4, 7, 13 இதால வந்து நம்ம வகுப்படும்போது, மீதி 3 வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப மீதி 3 வருதுன்னா, அந்த 3 இந்த 4 ஆப்ஷன்லயே வந்து நம்ம கழிச்சுட்டோம் அப்படின்னா, அப்ப ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப வந்து 18 இருக்குப்பா. ஸோ இத வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, மீதி வந்து 3 வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த 18ல 3 கழிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப ஒரிஜினல் நம்பர் என்ன? 15 அப்படிங்கிறது ஒரிஜினல் நம்பர் ஆயிருமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப 18 நீங்க வகுக்கும்போது மீதி 3 வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க இந்த 3 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 15. அப்ப இந்த 15 வந்து நீங்க கழிக்கும்போது மீதியே வராது. கரெக்ட்டா? ஸோ அத தான் வந்து சொல்ல வரேன். கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப பாருங்க. இப்ப இந்த மீதி 3 அப்படிங்கிறத நம்ம எல்லா நம்பர்லயுமே வந்து கழிச்சிடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ கழிச்சுட்டா நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து 3 கழிங்க. ஆப்ஷன் ஏல 3 கழிச்சீங்கன்னா எவ்வளோ வருது? 9, 1, 3, 5 சரியா? 9135 வந்துரும். 9000. அடுத்து 9318ல 3 கழிங்க. இது எவ்வளோ வரும்? 9315 வருமா? ஓகே. அடுத்து 9381ல 3 கழிங்க. 9378 வருமா? அடுத்து என்ன வரும்? 9828. ஓகேவா? ஸோ இப்ப இந்த 4, 7 இங்க என்ன பண்ணணும்னா 4, 7, 13 ஓகேவா? ஸோ இந்த எண்கள்லாம் எந்தெந்த எண்ல வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்க்கணும். என்னென்ன நம்பரால நம்மளால டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா, 4 அப்படிங்கிறது 2வது வாய்ப்பாடுல வரும், 4வது வாய்ப்பாடுல வரும். 7, 13 வந்து பிரைம் நம்பர். சரியா? ஸோ அத தவிர 1னாலயும் தன்னாலயும் மட்டும் வகுக்கக்கூடிய எண்கள் வந்து பிரைம் நம்பர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதுல வந்து 7ம் 13 வந்து அதால மட்டும் தான் வந்து வகுக்க முடியும். சரியா? ஸோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 ஆப்ஷனையும் வந்து நம்ம 2ஆலையும் 4ஆலையும் வந்து கழிச்சு பார்க்கணும். சரியா? எது வந்து கரெக்ட்டா வந்து கழியுதோ, ஸோ அதுதான் வந்து ஆன்ஸர் அப்படின்னுங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க.
ஃபர்ஸ்ட் 2 டேபிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும் கடைசி எண்கள் என்னவா இருக்கணும்? 2, 4, 6, 8, 0வா இருக்கணும். சரியா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, அந்த எண் வந்து 2வது வாய்ப்பாடால டிவைட் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் சொல்றீங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம பேசிக் மேத்ஸ்ன்னு சொல்லி முன்னாடியே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரியா? அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு பாருங்க. ஸோ அதுல வந்து எல்லாமே டீட்டெயிலா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க 2 கடைசி எண் என்ன வருது பாருங்க. 5, 5 வந்திருக்கு. அப்ப இது 2மே 2வது வாய்ப்பாடால வகுப்படாது. ஓகேவா? ஸோ அப்ப 2 ஆப்ஷன் குளோஸ். இந்த 2 ஆப்ஷன் கிடையாதுப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து சி, டி 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 வருது. அப்ப 2வது வாய்ப்பாடுல இது வகுப்படும். சரியா? ஓகே விட்டுறலாம். அடுத்து பாருங்க திரும்பவும் 8 வருது. இதுவும் 2வது வாய்ப்பாடுல வகுப்படும். ஓகேவா? ஸோ அப்ப 2 முடிஞ்சுச்சு. இப்ப 4க்கு வாங்க. ஆல்ரெடி ஆப்ஷன் ஏ, பி வந்து கேன்சல் ஆயிருச்சு. இப்ப ஆப்ஷன் சி வந்து பாருங்க 4ல வந்து இது டிவைட் ஆகுமா? 4ல வகுப்படுமா? அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி 2 எண்கள் வந்து 4ஆல வகுப்படும். ஸோ அப்ப இங்க 78 வகுப்படுமா? 78 வராது. 80 வரும். சரியா? 4 20 4 20 80 வரும். 4 19 76 வரும். ஆனா 78 வந்து வராது. சரியா? அப்ப இதுவும் கேன்சல். அப்ப வந்து 28 4ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆலயும் வகுப்படும், 4ஆலயும் வகுப்படும். சரியா? ஸோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க 9828 அப்படிங்கிறது தான். ஸோ இங்க ஆன்சர் வந்து என்னது? 9828ங்கிறது ஆன்சர் இல்ல. 9828 ஆன்சர் கிடையாது. 9831 தான் வந்து ஆன்சர். சரியா? ஆப்ஷன் வந்து டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் எழுதுறேன்னா எழுதிக்கோங்க. சரி ஓகேப்பா. ஸோ இப்ப அடுத்த சம் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு எண்ணை 24 சரியா? இது கமாப்பா. ஒரு எண்ணை 24, 32, 36 ஆல் வகுக்கும்போது, முறையே 19, 27, 31 என்பன மீதியாக கிடைத்தால், அந்த எண்ணை காண்க அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரியா? வெரி ஈஸிப்பா. ஸோ வந்து உங்களுக்கு லைட்டா வந்து குழப்புற மாரி இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கவனமா பாருங்க. ஸோ இது வந்து டைப் 13 ஓகேவா? ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரு எண்ணை 24, 32 அதுக்கப்புறம் 36 இதால வகுக்கும்போது, மீதி என்ன கிடைக்குதாம்? 19, 27, 31 வந்து கிடைக்குதாம்ப்பா. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது, முறையே 19, 27, 31 வந்து கிடைக்குதாம். சரியா? இந்த அ முறையே அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, நீங்க 24க்கு 19, 32க்கு 27, 36க்கு 31 அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரியா? ஸோ இத வந்து நீங்க நம்பர வந்து மாத்தி போட்டுறக்கூடாது. சரியா? 24வது கழிக்கும்போது 19 மீதி. 32ஆல வகுக்கும்போது 27 மீதி. 36ஆல வகுக்கும்போது 31 மீதி. புரியுதா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஸோ இப்படி குடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துறணும்ப்பா. 24, 32, 36 ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடலாம்? நம்ம 4வது வாய்ப்பாடுல போடலாமா? போட்டோம்னா 6, 8, 9 ஓகேப்பா. அடுத்து பாருங்க, இது 3ல போடலாமா? 2, 8, 3 ஓகேவா? அடுத்து பாருங்க, 2வது வாய்ப்பாடுல போடலாமா? 1, 4, 3ப்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இத 2ல போடலாமா? 1, 2, 3 ஓகேவா? அவ்வளோதான். சேம் நம்பரா வந்து நின்றுச்சு. ஸோ இப்ப இதனுடைய எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 12, 12 2 24, 24 2 48 ஸோ இங்க வந்து 48 சேம் தான். ஸோ அடுத்து பாருங்க 96 + 96 இன்டூ 3 எவ்வளோ வரும்? 180, 270, 288 ஓகேவாப்பா? 288 அப்படிங்கிறது எல்சிஎம். சரியா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இன்னொரு ஸ்டெப் வந்து பண்ணணும். இது ஒரு ஸ்டெப் ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 1ன்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டெப். ஸ்டெப் 2 இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கணும். என்னன்னா 24 வகுக்கும்போது மீதி எவ்வளோ வருது? 19 சரியா? அப்ப இதுக்கும் 24க்கும் 19க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 5 ஓகேவா? இப்ப 32 வகுக்கும்போது எவ்வளோ வருது? 27 மீதி வருது. அப்ப இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 அடுத்து 36
வகுக்கும்போது மீதி எவ்வளோ வருது? 31 வருது. 36க்கும் 31க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. ஓகேவா? ஸோ, அப்போ ஒரே மாரி சேமா 5ன்னு தான் வருது. சரியா? ஸோ, இப்படி தான்ப்பா வரும். எல்லாம் இந்த மாதிரி மீதின்னு குடுத்து, இந்த 3 நம்பர் குடுத்து, 4 நம்பர் குடுத்து, இதனுடைய மீதி வந்து இது வருது. அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாலே, ஸோ, அதனுடைய டிஃபரன்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, சேமா தான் வரும். 6, 6, 6, 6ன்னு வரும். 7, 7, 7ன்னு வரும். 5, 5, 5ன்னு வரும். சரியா? ஸோ, சேமா தான் வரும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த எல்சிஎம்மையும் இந்த பேலன்ஸ் வந்திருக்கிற நம்மளுக்கு இந்த மீதியையும் வந்து நம்ம கழிக்கணும். சரியா? அப்ப 288 மைனஸ் 5. ஓகேவா? ஸோ மீதிய வந்து கழிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ வருது? 283 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கவனமா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அந்த எல்சிஎம்ம ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதோ, அவங்க மீதி எவ்வளோ குடுத்துருக்காங்களோ, அந்த சேம் நம்பருக்கு 24க்கு 19க்கும் 32க்கும் 27 ஏன்னா முறையேன்னு குடுத்துருக்காங்க. சரியா? முறையே அப்படின்னா, எந்த அந்த முதல் நம்பருக்கு அங்கே முதல் நம்பர், இங்கே முதல் நம்பர் 2ஆம் நம்பருக்கு அங்கே 2ஆம் நம்பர் அந்த மாரி. சரியா? அடுத்து ரெஸ்பெக்டிவ்லின்னு குடுப்பாங்க. இங்கிலீஷ்ல ரெஸ்பெக்டிவ்லின்னு குடுத்தாலும் அதே தான். 24க்கு 19, 32க்கு 27. நீங்க பாட்டுக்கு 24க்கு போய் 31, 36க்கு போய் 19, 32க்கு வந்து 27 அப்படி எடுத்துறக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுல வந்து கவனமா இருக்கணும். சென்டென்ஸ, கொஸ்டின்ஸ ஃபுல்லா வாசிச்சு என்னைக்குமே பதில் சொல்ல கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டைப் 14. டைப் 14 பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபெறும் மிகச் சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்கப்பா. ஓகேவா? ஸோ சம்க்குள்ள போயிரலாம். ஸோ ரைட் பண்றவங்க அத பொறுமையா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ டைப் 14. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நடத்தும்போது ஆப்ஷனோடயே கொஸ்டின் எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க. 16, 24, 36 அதுக்கப்புறம் 54. சரியா? இது எல்லாமே மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? மீதியின்றி வகுப்படும் எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண். மேல வந்து நம்மளுக்கு மீதி குடுத்தாங்க. ஸோ, அதனால வந்து நம்ம மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? டைப் 12ல. இதுல வந்து மீதி கிடையாது. நம்ம டைரக்ட்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன? மீதி இருந்தா நம்ம கழிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்லாம் எந்தெந்த வாய்ப்பாடுல வகுப்படும்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வகுப்படும் தன்மைகள் தெரியணும். சரியா? அது தெரியணும்னா நம்ம பேசிக் மேத்ஸ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ, அத பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களால வகுப்படும் தன்மைய வந்து கத்துக்க முடியும். சரியா? சரி வந்து இத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ, இப்ப வந்து பாருங்க இது 2வது வாய்ப்பாடுல வருமா? 16, 24, 36 2வது வாய்ப்பாடுல வரும். அதுக்கப்புறம் 4வது வாய்ப்பாடு வரும். ஸோ, அதுக்கப்புறம் 8வது வாய்ப்பாடு 8 2 16, 8 3 24 வரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து 3வது வாய்ப்பாடு 36க்கு. அதுக்கப்புறம் 9வது வாய்ப்பாடு வரும். 36க்கும் 54க்கும் 9வது வாய்ப்பாடு வரும். சரியா? போதும். இது மட்டும் வச்சுக்கோங்க. 2, 4, 3ப்பா மேக்ஸிமம் இந்த நம்பர்ல உங்களுக்கு டிவைட் ஆயிருச்சுனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ, இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா 10,432பா. ஸோ, ஆப்ஷன் பி என்னன்னா 10,064பா. ஆப்ஷன் சி என்னன்னா 10,368. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,362. ஓகேவா? ஸோ, இப்ப இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன ரூலு? கடைசி நம்பர் வந்து 2, 4, 6, 8, 0ல இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய எண்ணா இருந்தாலும் சரி 2வது வாய்ப்பாடுல அடியாகும். ஸோ, அப்ப இங்க பாருங்க 2, 4, 8 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2வது வாய்ப்பாடு ஓகே. எல்லா நம்பருக்கும் ஓகே. இத கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 3ஆம் நம்பருக்கு வாங்க. 3 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கூடுதல் வந்து நம்மளுக்கு 3ஆல வந்து வகுப்படணும். சரியா? ஒரு நிமிஷம்ப்பா. ஆமா. ஓகேவா? ஸோ, இப்ப கூடுதல் வந்து நம்மளுக்கு 3ஆல வரணும். அப்ப இதோட கூடுதல் பாருங்க 1 பிளஸ் 4 5 பிளஸ் 3 வந்து 8 8 பிளஸ் 2 வந்து 10 சரியா? அப்ப 10/3 வருமாப்பா? வராது. ஓகேவா? ஸோ, அப்ப இந்த ஆப்ஷன் கேன்சல். ஓகேவா? அடுத்த நம்பர் பாருங்க. இதோட கூடுதல் பாருங்க 6 பிளஸ் 4 சரி இங்கேருந்து வரலாம். 1 இருக்குப்பா, 6 இருக்குப்பா, 4 இருக்குப்பா. இந்த 3 நம்பரை வந்து நம்ம ம ஆட் பண்ணணும். சரியா? கூட்டி வந்து நம்ம அது வந்து 3ஆல கழியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் 3வது வாய்ப்பாடுக்கான ரூல். சரியா? ஸோ அப்ப 1 பிளஸ் 6 7 7 பிளஸ் 4 11 11/3 வருமாப்பா? வராது. அப்ப வந்து இதுவும் கேன்சல். ஓகேவா? ஆப்ஷன் பியும் வந்து கிடையாது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. ஆப்ஷன் சி 1 பிளஸ் 3 4 4 பிளஸ் 6 10 10 பிளஸ் 8 16 18 18/3 வருமா? வரும். சரியா? அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி வந்து பாருங்க. இப்ப 1
+ 3 4. 4 + 6 10. 10 + 2 12. அப்ப 12 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும் ஆப்ஷன். அப்ப 2 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம அடுத்த நம்பர வச்சு நம்மளுக்கு எது டேலி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்ப நம்ம 4வது வாய்ப்பாடு 4வது 9வது வாய்ப்பாடு வந்து எடுத்துக்கிறோம்ப்பா. சரியா? ஏன்னா 3ல அடி ஆகுதுல்ல. ஸோ அப்ப 9 மேட்ச் பண்ணும்போது நம்மளால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? அப்ப 18/9 வருதான்னு பாருங்க. 18/9 ஆல்ரெடி வந்து நம்ம இங்க கூட்டி வச்சுட்டோம். சரியா? அப்ப 18ங்கிறது கூட்டுதல் பலனா கிடைச்சிருச்சு. ஏன்னா 3வது வாய்ப்பாடுக்கும் 9வது வாய்ப்பாடுக்கும் மட்டும் இந்த மெத்தடுப்பா. நீங்க இது இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, பேசிக் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டுருக்கோம். இல்லன்னா உங்களுக்கு புரியாது. அப்ப 18/9ஆல போட்டோம்னா 1, 2 அப்ப வகுப்படுதா? வகுப்படுது. ஓகே. ஸோ அடுத்து இங்க 12 வருதா? அப்ப 12/9 போட முடியுமா? வருமா? வராது. அப்ப இது கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்ஸர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்ஸர் கரெக்ட். ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? உங்களுக்கு புரியுதுன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. புரியுது சார். இல்ல எதுவும் டவுட் இருக்குன்னா, டவுட் அந்த மாரி வந்து கேளுங்கப்பா. எதா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம அதுக்கான ஆன்ஸர் வந்து உங்களுக்கு குடுத்துறலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது டைப் 15 8, 12, 15 ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? 5 இலக்க எண் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? டைப் 14ல வந்து என்ன பார்த்தோம்? மீதியின்றி வகுப்படும் மிகச் சிறிய 5 இலக்க எண் வந்து பார்த்தோம். சரியா? இங்க வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி உள்ள சிமிலரா உள்ள ஒரு ஆப்ஷன். சரியா? ஸோ இப்ப பாருங்க. இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தேவை. சரியா? நெறைய சம்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன வச்சே போடலாம்ப்பா. சரியா? அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா குழம்பிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரியா? 8 என்னென்ன நம்பர் குடுத்துருக்காங்கப்பா? 8, 12, 15 ஓகேவா? ஸோ ஆடியோ வந்து கிளியரா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது தெளிவா புரியுதுன்னா, வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. சரியா? நீங்க போடுற ஒரு லைக்னால, அது நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அ பார்க்க முடியும். சரியா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அது போய் சேரும். ஸோ உங்களால முடிஞ்ச ஒரு நல்லது, உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, நீங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ண மாரி இருக்கும். சரியா? சரி ஓகேப்பா. ஸோ 8, 12, 15 அப்படிங்கிறத நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து 930 சரியா? ஆப்ஷன் பி வந்து 9960 ஆப்ஷன் சி வந்து 9920 சரியா? அடுத்து ஆப்ஷன் டி வந்து 9980 ஓகேவா? ஸோ இதுல மீதி நம்மளுக்கு குடுக்கலப்பா. மீதி குடுக்காதனால நம்ம கழிக்க தேவையில்ல. மீதி இன்றின்னு குடுத்துட்டாங்க. அப்ப டைரக்ட்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதுல என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர் வந்து எந்தெந்த வாய்ப்பாடுல வகுப்படுங்கிறத கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப 4க்கு பாருங்க 8 2வது வாய்ப்பாடு. கன்ஃபார்ம் 8, 12 வந்துரும். அடுத்து 4வது வாய்ப்பாடுல 8, 12 வந்துரும். அடுத்து 4 3 12 அதுக்கப்புறம் அ 6 2 12 ஓகேவா? ஸோ இது மட்டும் வச்சுக்கலாம். சரி 3, 5 சேர்க்கலாம். 5 சேர்க்கலாம். சரி போதும். சரி சரியா நார்மலா 2, 3, 4 தான்ப்பா எல்லா இடத்துலயும் வரும். சரியா? இருந்தாலும் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாரி பார்த்துக்கோங்க. அங்கெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல பார்த்தோனே பண்ணிறணும். நான் வந்து இவ்வளோ நேரம் நடத்துறேன்னா, இதுல வந்து நீங்க 1 மடங்குல வந்து நீங்க செம்ம செஞ்சு முடிச்சிறணும். சரியா? ஸோ நான் இங்க வந்து ஒரு டைப் வந்து 5 நிமிஷம் நடத்துறேன்னா, நீங்க அங்க வந்து 5 நிமிஷம் கூட ரொம்ப கம்மியா பண்ணணும். சரியா? ஸோ 1 நிமிஷத்துக்கு உள்ள வந்து நீங்க செம்மையா முடிச்சிரணும். அப்படிங்கிறம்போது, இதெல்லாம் நீங்க கண்ல பார்த்தோனயே, இந்த டேபிளாலலாம் வகுப்படும் அப்படிங்கிறத நீங்க கணிச்சிறணும். கணிச்சிட்டு இங்க டக்கு 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 டக்குன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிச்சிரணும். சரியா? ஸோ 2 ஓட ரூல் என்ன? 0 2 4 6 8 0ல இருந்துச்சு கடைசி எண் அப்படின்னா, அது 2வது வாய்ப்பாடுல வகுப்படும். சரியா? அப்ப இங்க எல்லாமே 0 தான்ப்பா. அப்ப 2வது வாய்ப்பாடு ஓகே. குளோஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வாய்ப்பாடுக்கு வாங்க. 3 நம்ம எப்பயுமே 2க்கு அடுத்து 3 போவோமா? 3 வந்துருங்க. 3 பொறுத்தவரைக்கும் கூடுதல் வந்து நம்மளுக்கு 3ஆல வகுப்படணும். அப்ப இங்க என்னென்ன வருது? 9 9 18 18 3 21 23/9 23/3 வருமா? வரும். அப்ப 1 டிக் ஆயிருக்கு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. 9 9 18 18 6 24 24 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். ஆப்ஷன் பியும் அப்ப செலக்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க. 9 9 18 18 2 20 20 வந்து 3வது வாய்ப்பாடுல வருமா? வராது. அப்ப ஆப்ஷன் சி கேன்சல். அடுத்து பாருங்க. ஆப்ஷன் டி பாருங்க. 9 9 18 18 8 26 அப்ப 26 3வது வாய்ப்பாடுல நம்மளுக்கு வருமா? வராது. அப்ப இதுவும் கேன்சல். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் ஏவா? பியா? அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ அடுத்து பாருங்க 2வது வாய்ப்பாடு ஓகே ஆயிருச்சு. 3வது வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப 4வது வாய்ப்பாடுக்கு போறோம்ப்பா. இப்ப 4வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும் என்னது? நம்மளுக்கு கடைசி 2 எண்கள் வந்து 4ஆல வகுப்படணும். சரியா? இங்க 30. 30 4ஆல வகுப்படுமா? படாது. அப்ப இந்த ஆப்ஷனும் கேன்சல். ஓகேவா? இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான் வரணும். எப்படி வரும் பாருங்க. கடைசி 2 எண்கள் 60. 60 4ஆல வகுப்படுமா? தாராளமா வகுப்படும். சரியா?
1, 2, 5 ஓகேவா? 15. ஓகே. அப்ப 4ஆல வகுப்படுதா? ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். இந்த 3 ஆன்சர் ஆப்ஷன் கேன்சல் ஆனோனே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கான சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்ப்பா. டைப் 16 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணி எழுதிட்டு, அப்படியே வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து 2 டைப் வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. இது வந்து டைப் 1. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் டைப் 1. இத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து நான் டைப் 2 வந்து அதில காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப டைப் 16 பொறுத்தவரைக்கும், இரு எண்களின் விகிதம் த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 5 அண்ட் 6 5, 6 மற்றும் அவற்றின் மீசிமா 480 எனில். சரியா? அண்ட் தர் எல்சிஎம் இஸ் 480. தென் தர் ஹெச்எஃப் இஸ் எனில் அவ்வெண்களின் மீப்போவா ஹெச்சிஎஃப் வந்து காண்க அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு வந்து இரு எண்களுடைய ரேஷியோ வந்து குடுத்துட்டாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அதோட எல்சிஎம் வந்து குடுத்துட்டாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு அதோட ஹெச்சிஎஃப் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? டைப் 16ஆப்பா? ஓகே. டைப் 16. ஸோ இப்ப இதுல வந்து பாருங்க, நம்ம டைப் 16ல இது மாடல். சரியா? 2 மாடல் இருக்கு. 2 சப்டிவிஷன் வந்து இருக்கு இதுக்குள்ளேயே. ஓகேவா? இப்ப ஒய்ப்பா. இதோடைய ரேஷியோ எவ்வளோ? நம்மளுக்கு 5:6ன்னு வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா இரு எண்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒய்ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதனுடைய எல்சிஎம் குடுத்துருக்காங்கப்பா. 480. ஓகேவா? இதனுடைய ஹெச்சிஎஃப் குடுக்கல. கேட்கறாங்க நம்மள்ட்ட. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம். உங்களுக்கு இப்படி ரேஷியோ குடுத்து, எல்சிஎம் குடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். சரியா? ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் டிவைடட் பை அந்த ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்ப என்ன வரும்? 480 டிவைடட் பை 5 இன்டூ 6 அப்படின்னு வந்து போட்டுக்கிறணும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து 5ஆல வந்து ஃபர்ஸ்ட் அடிங்க. ஓர் 5 5. இங்க வந்து என்ன வரும்? 48 இருக்கா? 45 எங்க வரும்? 9ல வருமா? ஸோ 40 எடுத்துக்கிறோமா? இல்லன்னா 8ல வரும். சரியா? அப்ப மிச்சம் எவ்வளோ இருக்கு? 40 8ல வருமா? ஸோ அப்ப 40 கழிஞ்சு மிச்சம் 8 இருக்கா? 8 இன்டூ 0 அப்ப 1 ஒரு நிமிஷம்ப்பா. ஏதோ தப்பா வருதே. ஓகேப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. 480 டிவைடட் பை 5 இன்டூ 6 ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 6வது வாய்ப்பாடால அடிப்போமா? இல்லையா? ஸோ 5ஆலே அடிப்போம். ஓகேவா? 1 இங்க வந்து என்ன வரும்? 8 போட்டோம்னா 40. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 8 0 இருக்குமா? ஸோ திரும்ப 1 போட்டோம்னா 5 மிச்சம் 3 3 0க்கு 6 இல்லையே! இவ்வளோ வராதே! சம்திங் ராங்கா இருக்குப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. சம்மு வேல்யூ கரெக்ட்டான்னு பார்த்துக்கிறேன். ஓகேப்பா. ஸோ கரெக்ட்டு தான். ஸோ 480 டிவைடட் பை 5 இன்டூ 6ன்னு போட்டுக்கோங்கப்பா. இங்க பாருங்க ஒரு 5 5 இங்க வந்து 9 5 45 ஓகேவா? ஸோ மீதி இங்க என்ன இருக்கும்? 3 இருக்கும் 48ல. அப்ப 3 பக்கத்துல 0ன்னா 30. அப்ப 9 6 30 சரியா? ஸோ 5 30 அப்ப 96 அப்படிங்கிறது மீதி. சரியா? அடுத்து இத 6வது வாய்ப்பாடால அடிப்போம். பாருங்க ஓர் 6 6 இங்க வந்து 1 வருமா? 9க்குள்ள ஒரு 6 இருக்கு. மிச்சம் 3 இருக்கா? 36 அப்ப 3 இந்த ஒரு 6 36 அப்ப 36 எத்தனால வரும்? 6 6 36 சரியா? அப்ப 16 அப்ப 16ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள்ப்பா இது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம். ஸோ அடுத்து பாருங்க. இதிலயே வந்து 2வது சப்டிவிஷன் ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அது எப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. 2 எண்களின் விகிதங்கள் சரியா? 3:4 அவ்வெண்களின் ஹெச்சிஎஃப் மீப்பொரு பொது காரணி 4 அவ்வெண்களின் எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதே தான். சேம் தான். இங்க வந்து ஹெச்சிஎஃப் குடுத்துட்டு, எல்சிஎம் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ மேல வந்து நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் குடுத்திருந்தாங்க. இங்க எல்சிஎம் வந்து கேட்கறாங்க. ஹெச்சிஎஃப் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இங்க X:Y என்ன குடுத்திருக்காங்கன்னா, 3:4ன்னு குடுத்திருக்காங்கப்பா. ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 4ன்னு குடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து நம்மளுக்கு குடுக்கல. சரியா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதே சேம் தான். இங்க எல்லாத்தையுமே வந்து டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணிறணும். எல்சிஎம் கேட்டாங்க. ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா அந்த மெத்தட். சரியா? இப்ப எல்சிஎம் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத அப்படியே வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரணும். அங்க நம்ம என்ன போட்டோம்? ஹச்சிஎஃப் ஈக்குவல் டூ எல்சிஎம் பை எக்ஸ் இஸ் டூ ஒய்ங்கிறது போட்டோம் ரேஷியோவ. சரியா? அப்ப எல்சிஎம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் இன்டு ஒய்ய வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் டூ ஒய் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டூ எல்சிஎம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்ப இதுபடி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 இன்டு 4 இன்டு ஹச்சிஎஃப் என்னப்பா? 4 ஈக்குவல் டூ எல்சிஎம்பா. இதான் வந்து வரும். சரியா? அப்ப 3 4 12. 12 இன்டு 4 எவ்வளோ? 12 இன்டு 4 ஈக்குவல் டூ எல்சிஎம். ஸோ 12 இன்டு 4 என்னப்பா வரும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ 48. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. சிம்பிள். புரியலைன்னா இன்னொரு தடவ வந்து சம்ம ரீகேப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம். ஜஸ்ட் வந்து நீங்க அந்த மெத்தட மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்து டைப் 17 பாருங்க. 3 எண்களின் அதே ரேஷியோ டைப் தான். சரியா? அதே விகிதத்துல தான் குடுத்துருக்காங்க. சரியா? 3 நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:4:5 அண்ட் தர் எல்சிஎம் இஸ் 2400. ஃபைண்ட் தர் ஹச்சிஎஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 3 எண்களினுடைய ரேஷியோ வந்து குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். டைப் 17ல எக்ஸ் இஸ் டூ ஒய் இஸ் டூ இசட். ஏன்னா 3 எண்கள் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இதனுடைய ரேஷியோ என்ன குடுத்துருக்காங்க? 3:4:5ன்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? இதனுடைய எல்சிஎம் 2400. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஹச்சிஎஃப் கேட்டா நம்மளுடைய ஃபார்முலா என்ன? ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் பை எக்ஸ் இஸ் டூ ஒய் இஸ் டூ இசட். சரியா? ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம்னு வரணும். சரியா? இப்போ ஹச்சிஎஃப் கேட்கறாங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு என்னன்னா, ஹச்சிஎஃப் லெஃப்ட் சைட் போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டூ போட்டு எல்சிஎம் போட்டுக்கோங்க. ஓகேவா? கீழ வந்து அந்த ரேஷியோ. ஓகேவா? எக்ஸ் இஸ் டூ ஒய்னா ஒய், எக்ஸ் இஸ் டூ ஒய் இஸ் டூ இசட்னா இசட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. எக்ஸ் இஸ் டூ ஒய் இஸ் டூ அதே தான்ப்பா. ஒண்ணுமே இல்ல. எல்சிஎம் என்ன? 2400 டிவைடட் பை 3 இன்டு 4 இன்டு 5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3ஆல அடிங்க. 1 3 3. சரியா? 8 3 24. எஸ் ஓகே. 8 3 24. அப்ப 0 0. அடுத்து வந்து 4ஆல அடிங்க. 1 4 4. ஈர் 4 800. ஈர் 4 8. 4 2 சார் 8 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க பாருங்க 1 5 5. 4 5 20 0. அப்ப HCF இஸ் ஈக்குவல் டூ 40. ஓகேவா? ஸோ 40ங்கிறது தான் சரியான ஆன்சர். எழுதிக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் 18 வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ டைப் வந்து 18. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. டைப் 18. டைப் 18 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. தி எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 டைம்ஸ் their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other one அப்படின்னு வந்து கேட்கறாங்க. என்னன்னா, இரு எண்களின் மீசிமா அதாவது இரு எண்களின் எல்சிஎம் ஆனது சரியா? HCF-இன் 6 மடங்காகும். சரியா? HCF 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? நல்லா கவனமா இந்த சம்ம பாருங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? டைப் 18. ஓகேவா? ஸோ இத பாருங்க. நம்மளுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு எண்கள். இரு எண்களுடைய HCF. எல்சிஎம் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் தர் HCFன்னு குடுத்துட்டாங்கப்பா. ஓகேவா? ஸோ அதாவது இப்ப எல்சிஎம் வந்து எக்ஸ் அப்படின்னா, HCF வந்து சாரி. சரிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸ், ஒய்யினுடைய எல்சிஎம் அண்ட் HCF வந்து நம்மளுக்கு தெரியாது. சரியா? HCF வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, HCF வந்து 12ன்னு குடுத்துட்டாங்கப்பா. ஓகேவா? ஆனா எல்சிஎம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? எல்சிஎம் என்ன சொல்றாங்கன்னா, HCF மாதிரி 6 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப 6 இன்டூ HCF. HCF மாதிரி 6 மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, HCF
இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ 6x. ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு எக்ஸ் என்ன வேல்யூ அப்படிங்கிறது குடுக்கல. எக்ஸ் என்ன வேல்யூ? நம்மளுக்கு 36 குடுத்துருக்காங்கப்பா. ஒரு எண் குடுத்துருக்காங்க. y இஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு குடுக்கல. இப்ப இந்த y தான் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு HCF தெரியும், x தெரியும், y தெரியாது, எல்சிஎம்மும் தெரியாது. ஆனா எல்சிஎம்க்கு நம்மளுக்கு ஒரு க்ளூ குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? HCF வந்து நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்சிஎம் வந்து 6x அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க HCF என்னது? நம்மளுக்கு 12. அப்ப இங்க எல்சிஎம் 6xன்னா என்ன அர்த்தம் வரும்? 6 இன்டூ 12ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்ப இதனுடைய மல்டிப்ளிகேஷன் என்ன வரும்? 72. ஓகேவா? அப்ப எல்சிஎம் 72 மறைமுகமா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு தெரியாத மாரி ட்விஸ்டடா குடுக்குற மாரி மறைமுகமா நம்மளுக்கு உள்ளே குடுத்துருக்காங்க. ஓகேவா? இத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா சம்ம வந்து போட முடியும். சரியா? நீங்க எடுத்தோனே குழம்பிறக்கூடாது. முதல்ல என்ன குடுத்துருக்காங்கங்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு நம்பர் குடுத்துருக்காங்களா? x = 36. y தெரியாது. எழுதிக்கோங்க. அடுத்து HCF குடுத்துருக்காங்களா? 12. எல்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க? 6 இன்டூ 6 மடங்கு. HCFல 6 மடங்குன்னு குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப HCF என்ன வேல்யூ வருதோ, அத 6ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். சரியா? அதான் வந்து நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம். 6ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க சம்ம போடுங்க. இப்ப நம்மளுக்கு சம் ஈஸி ஆயிருச்சா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? x இன்டூ y இஸ் ஈக்குவல் டூ HCF இன்டூ எல்சிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்ப x 36 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இன்டூ y தெரியாதுப்பா. HCF என்ன? 12. எல்சிஎம் என்ன? 72. ஓகேவா? அப்ப y இஸ் ஈக்குவல் டூ 12 இன்டூ 72 டிவைடட் பை 36. இந்த 36 கீழ வந்துருமா? ஸோ இப்ப பாருங்க. ஒரு 36 32 36 இது 2 36 72. ஓகேவா? அப்ப 12 இன்டூ 2 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்ப 24. ஓகேவா? ஸோ என்ன சார் 72வது வாய்ப்பாடு 36வது வாய்ப்பாடுலாம் போடுறீங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒரு சம்ம பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ அதோட ஒரு சொல்யூஷன் நம்ம கழிச்சு கொண்டு வரும்போது, அது கழிக்கும்போது அது வந்து இந்த மாரி சேமா வந்து கழியும். சரியா? நீங்க நெறைய சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேட்ச் ஆகும். இப்ப 36க்கு இங்க 72 வந்திருக்கு பாருங்க. அதே மாரி இங்க 12. இங்க ஒரு 12 12, 3 12 36. சரியா? அதுக்கப்புறம் ஒரு 3 3. இங்க வந்து 2 அதுக்கப்புறம் 6. சரியா? 2 அதுக்கப்புறம் 4. அப்ப 24. ஸோ அந்த மாரி வரும். சரியா? ஸோ அதாவது உங்களுக்கு ஈஸியா டிவைட் பண்ற மாரி தான் வரும். நீங்க அந்த நம்பர கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா போதும். நீங்க எடுத்தோனே ஐய்யயோ! என்ன 36 இருக்கு? என்ன 72 இருக்கு? அப்படின்னு பயந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்பருக்கான ஆன்ஸர் வந்து கிடைக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். என்ன குடுத்துருக்காங்க? அப்ப 36 இங்க இருக்கு. அப்ப 32 36 2ஆ போடுங்க. 60 72. அப்ப இங்க அடியாயிருதுல. ஈஸியா வந்து கேன்சல் பண்ணிடலாம்ல. ஸோ இந்த மாரி ஒரு 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 செகண்ட் வந்து நீங்க அந்த நம்பர பொறுமையா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்ப்பா. ஓகேவா? சரி, ஓகே. இதோட வந்து இந்த பார்ட்ட வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவா வந்து எழுதி வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல கேளுங்க. இல்ல வீடியோ வந்து கரெக்ட்டா புரிஞ்சுச்சு அப்படின்னா, அ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ உங்களால முடிஞ்ச உதவி மத்தவங்களுக்கும் வந்து கிடைக்கட்டும். சரியா? சரி, ஓகேப்பா. ரொம்ப நன்றி. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.